சார் வணக்கம் சார். வணக்கம் சார். போன தடவை நம்ம முடக்கு ராசியை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அது மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது சார். அந்த அடிப்படையில் மேஷத்தை பற்றி பேசுனீங்க. இந்த தடவை ரிஷபத்தை பற்றி பேசுனாங்க சார். இப்போ ரிஷப ராசியில் அதுவே லக்னமாக அமைஞ்சு அது முடக்காக இருந்தால் என்ன சார் பலன்? கரெக்டான கேள்வி தான். ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு விஷயத்திலே சொல்லிட்டோம், மூல நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு அதிலிருந்து சூரியன் எங்கே அடிப்படையாக நிற்கிதுங்கிறத வச்சு தான் அந்த முடக்கு ராசியை கணக்கெடுக்கிறாங்க. அப்போ மூல நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட்டு என்ன நட்சத்திரம் அப்படி பார்க்கும்போது அது வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு, மூல நட்சத்திரம்னா திருவாதிரை நட்சத்திரத்தை முடக்க ஒடுக்கக்கூடியதாக எடுத்துக்கோங்க. அதுவும் சிவன் கோயிலை மட்டும் எடுத்துங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது மூல நட்சத்திரத்தை வச்சு அடிப்படையில் சூரியனை பார்க்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் வச்சு ஒன்று ஒன்றா நவுத்திக்கிட்ட போய் அதுக்குரிய கோயில்கள் தான் நம்ம முடக்கு. ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த தமிழக நிலப்பகுதிகளில் ரிஷபராசி அடங்கிய பகுதிகள் அப்படின்னு எடுக்கிறோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள் அப்படி எடுக்கலாம். சென்னையை சுற்றினா இந்த பார்டர் எடுத்துக்கலாம். ஏன் வந்து ரிஷபராசியை சென்னையாக எடுக்கிறோங்கிறதுக்கு நல்ல யோசனையாக தெளிவாக அவருடைய விளக்கம் எழுதியிருப்பார். நான் சொல்கிறது 1994 எழுதிட்டார். எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 6, இது ஒரு 26, 32 வருஷம் ஆச்சு. அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான், அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி. இதெல்லாம் நடக்குது, இந்த கூத்தெல்லாம் நடக்குது. புதுசாக வர்றவனுக்கு என்ன தெரியும்? ரிஷபராசி சென்னைன்னு எடுக்கிறோம். சென்னையை ஏன் எடுக்கிறோம்? ரிஷபம்ங்கிறது சுக்கிரனோட ஆதிக்கம். அப்போ சுக்கிரன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாகனகாரகன்னு பேர். சக்கரம் இருக்கு இல்லையா, சக்கரம் எங்கே சுற்றினாலும் அங்கே சுக்கிரன் இருக்காருன்னு அர்த்தம். உடம்புல உள்ள ஆதார சக்கரங்கள் சொல்கிறோம்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம் எல்லாம் சொல்கிறோம்ல, இதுவும் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் வந்து ஞானத்துக்கும் அடையாளம், செல்வத்துக்கும் அடையாளம், செல்வ செழிப்பு வாழ்க்கைக்கும் அடையாளம். இந்த இடத்துல சுக்கிரனுங்கிற சக்கரத்தை வந்து வாகனமாக பார்த்துக்கோங்க. உலகத்தில் எந்த கார் அறிமுகமானாலும் ஃபஸ்ட்டு சென்னையிலையும் அறிமுகமாகும் இல்லையா? கண்டிப்பாக சார். அதே போல் டெக்ஸ்டைலில் என்ன பிராண்ட் வந்தாலும் இங்கே நடக்கும் இல்லையா? நகைகளில் எது வந்தாலும் இங்கே நடக்கலாம் இல்லையா? அது மாதிரி இது ஒரு நவீனங்கள் நிறைந்த ஒரு இடம். அதனால் வந்து இதை ரிஷபராசியை எடுக்கிறார். ரெண்டாவது, ரிஷபராசி வந்து சந்திரன் உச்சமாகக்கூடிய இடம் இல்லையா? இங்கே நிறைய ஊர்களை பார்த்தீங்கன்னா வாக்கம்ங்கிற பேரில் நிறைய இருக்கும். கண்டிப்பாக இது நீர்நிலைகளோட பேர். நீர்நிலைனா சந்திரன் அப்போ வருது இல்லையா? அவங்க அதெல்லாம் வச்சு ஒரு ஏன் இந்த ராசி எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். கண்டிப்பாக அது வந்து திருடிட்டு வரவனுக்கு காரணம் சொல்ல தெரியாது இல்லை, எங்கே வாங்க தெரியாது இல்லை. இப்படி சில பேர் காரியத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும், அதை வச்சு தான் நம்ம தைரியமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கேருந்து எவன் சுட்டதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே யார் ஒழுங்காக சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுப்பாங்கல்ல. அதனால் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். அப்போ சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர ராசியாகவே நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அப்போ சுக்கிரன் வந்து சிவனாக இருந்தால் என்ன வருவார், அவருக்கு பேர் வரும், அப்படி ஒன்று எடுக்கணும் இல்லையா? வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்க ஒரு பெயர். அது பக்கத்தில் ஈஸ்வரர் வந்தார்னா வெள்ளீஸ்வரர்னு எடுப்போம் இல்லையா? மாங்காடு பக்கத்தில் மட்டும் இல்லை, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது. அதே போல் சுக்கிரனும் சூரியனும் சேரும்போது அக்னீஸ்வரருங்கிற சாமி வந்துடுவார். இது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அந்த பெயரியல் ரகசியம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அக்னீஸ்வரருங்கிற பேர் எங்கே இருந்தாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி முடக்கு ராசியாகவும் முடக்கு லக்கணமாக இருந்தால் அதற்கான பரிகார தலமாக எடுத்துக்கலாம். அப்போ வெள்ளீஸ்வரரை எடுத்துக்கலாம், அக்னீஸ்வரர் எடுத்துக்கலாம் இல்லையா? இதுதான் மேஜர். இதுதான் வந்து ரிஷபராசி முடக்குக்கு நீங்கள் பரிகாரத்தை எடுத்திங்கன்னா இதை தான் எடுத்துக்கணும். இதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். முடக்குன்னு சொல்கிறவங்க அதுக்கான காரணத்தை அவங்க சொல்லட்டும். நம்ம உடைக்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்லிட்டோம். யாரோ ஒருத்தன் எழுதி வச்சு பட்டியல் போட்டதை வந்து திரும்ப பேசிகிட்டே இருந்தால் எப்படி? இது லக்னத்துக்கு மட்டும் இல்லை, ரிஷபராசிக்கு பரிகாரம்னு வந்தாலே அது உங்களுக்கு முடக்கு ராசி பரிகாரம் வந்தாலும் சரி, என்ன பரிகாரம் வந்தாலும் சரி, அதுதான் பர்ஃபெக்ட்டு. கண்டிப்பாக இதை நான் வந்து தமிழகத்தை ஆளும் கோள்கள் அப்படின்னு வசந்தன் ஐயா எழுதியிருக்கார் இல்லையா? அதில் வந்து தெளிவாக எழுதியிருப்பார் விஷயத்தை. நீங்கள் வந்து 2வது எடிஷன் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 94 வந்து ஃபஸ்ட்டு எடிஷன். நான் அதுலேருந்து படித்தேங்கிறனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் அதுதான் பரிகார தலம். இப்போ ராசின்னு மொத்தமாக பார்க்கும்போது ரிஷபத்தில் முடக்கு இல்லை ரிஷப லக்கணமே முடக்குனாலும் அதுக்கு என்ன, அது ஒருவேளை அதை பரிகாரத்துக்கு எடுத்திங்கன்னா வெள்ளீஸ்வரரையோ அக்னீஸ்வரரையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சென்னையில் உள்ள எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மூலம்ங்கிற நட்சத்திர புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ ரிஷபத்தில் லக்ன புள்ளி எங்கே நிற்கிதுன்னு பார்க்கலாம்ல. அப்போ அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்க்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தோட 3 பாதம் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கார்த்திகை நட்சத்திரமாக மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது சந்திரனுக்குரிய ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. 3வது செவ்வாய்க்குரிய மிருகசீர்ஷ நட்சத்திரமும் இருக்குது. ரிஷபராசியாக இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதுக்கு ஒரு முடக்கு ராசிக்கு ஒரு பரிகாரம் வேணும். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பரிகாரம்னா சென்னையில் உள்ள எந்த கோயிலை எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுடைய பெயருடைய கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரவீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, வியாசர் படியில்? ஆமாம் சார், கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ரொம்ப அந்த கோயிலுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி உண்டு. எப்படின்னா சூரிய வெளிச்சம் படக்கூடிய ஒரு சிவன் கோயில். அதனால ரவீஸ்வரர் கோயிலே உங்களுக்கு முதல் பரிகாரத்தலம். புரியுதா? சூரியன், ரவி, ரிஷபராசிக்கு சென்னை, இது எல்லாத்தையும் ஒட்டி தான் நான் சொல்கிறேன். இது தவிர ஆதிபுரீஸ்வரர்னு பல பேர்களில் சிவன் கோயில் இருக்கும், மூளைக்கு மூளை. சென்னையில் உள்ள ஆதிபுரீஸ்வரருங்கிற பெயரில் உள்ள எந்த சிவனை வேணாலும் நீங்கள் வணங்கினாலும் அது வந்து கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்குரியதாக வரும். அது முடக்கு ராசி, அந்த முடக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அடுத்தது, ரிஷபராசி முடக்கு ராசியாகவே இருந்து லக்ன புள்ளி ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா என்ன எடுத்துக்கணும், அப்படி ஒரு கேள்வி வரும்ல. ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ சந்திரனுக்கு என்னென்னலாம் பெயர்கள் இருக்குது, சந்திரனுக்குரிய தலங்கள்லாம் என்னென்ன சென்னையில் இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ நதிகளை நம்ம என்ன சொல்லுவோம், சந்திரன் அப்படிம்போம். அதே போல் சக்திங்கிற பேர்கள் வந்தாலும் சந்திரன் சொல்லுவோம். இது நிறைய நீர்நிலைகள் பேர் வந்தாலும் சொல்லுவோம். இப்போது நம்ம வந்து சென்னை புரசவாக்கத்தில் கங்காதீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில் தான். அப்போ கங்காதீஸ்வரர் அப்படின்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். கங்கைங்கிறது ஒரு நதியோட பெயர், நீரோட பெயர். அப்போ நதியும் நீரும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன். அப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு உகந்த கோயில்களை எடுக்கலாமா? கண்டிப்பாக. ஓகே, இதை வந்து ஒரு பரிகார தலமாக எடுத்துக்கலாம் முடக்கு ராசியை உடைக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு கோயில் மட்டும் இல்லை, சந்திரமௌலீஸ்வரருங்கிற பேரில் நிறைய சிவன் இருக்கும் சென்னையை சுற்றி. ஜார்ஜ் டவுனில் ஒரு சந்திரமௌலீஸ்வரர் இருக்குது. இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா மௌலிவாக்கத்தில் ஒரு சந்திரமௌலீஸ்வரர் இருக்குது. அண்ணா நகரில் கூட பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டின ஒரு மௌலீஸ்வரர் சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்குது. இப்போ இதே போல் சென்னையில் என்ன பழமையான கோயில்களை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் சந்திரமௌலீஸ்வரர் இருந்தால் அந்த சிவனுடைய பெயர் சந்திரன் அப்படின்னு ஆரம்பித்தாலோ இல்லை சந்திரனுக்குரிய பெயர்களில் ஆரம்பித்தாலோ எந்த கோயில்களை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். இதில் வந்து எந்த தவறுமே கிடையாது. அடுத்து ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய்ங்கிறது மருத்துவ கிரகம். சூரியனும் மருத்துவ கிரகம் தான், செவ்வாயும் மருத்துவ கிரகம் தான், கேதுவும் மருத்துவ கிரகம் தான். அப்போ மருந்தோட தொடர்புடைய பெயர்கள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் இல்லையா. திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோயில் எடுத்துக்கலாம்ல, ஏன்னா அது சென்னை ரிஷபராசியில் வருது. அங்கே இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் சிவனை குறிக்குது இல்லையா, எடுத்துக்கலாம். சென்னையில் பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குன்னு தெரியுமா, தெரியாது உங்களுக்கு? நம்ம எங்கே மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் என்ன செட்டப் இருக்கோ அதே செட்டப்பில் இங்கே இருக்கும் பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு வைத்தீஸ்வரன் கோயில்னு இருக்குது. அவரும் வைத்தியநாதர் தான். சூப்பர் சார். அந்த கோயிலையும் எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாயோட பெயர்கள் வரும்போது மருந்து, மருத்தீஸ்வரர், இன்னும் செவ்வாயோட தொடர்புடைய பெயர்கள் என்னென்ன வருதோ இது எல்லாத்தையுமே எடுத்திங்கன்னா இது ஒரு பரிகாரம். ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இது என்னென்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆய்வுக்குட்பட்டு அதனால் இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி அதையும் நீங்கள் பொதுமக்கள் மத்தியிலே வைக்கிறீங்க. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நெல்லை வசந்தன் ஐயாட்ட நேரடி மாணவனாக இருந்து படித்தவங்க. அதனால் நீங்கள் சொல்லும் போது அது இன்னும் ஆத்தென்டிக்காகவும் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இல்லவே இல்லைன்னு ஒன்று சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் வந்து சரி அப்படி நம்பிட்டீங்க. நம்பினால உங்களுக்கு ஒரு தீர்வு, உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கட்டும், ஒரு நல்வழி பிறக்கட்டும், நீங்களே ரியலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதையும் மக்கள் மத்தியிலே வச்சுருந்தீங்க. நீங்கள் ரொம்ப அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் சொன்னீங்க சார். அடுத்த விதத்தில் அடுத்த ராசியை பற்றி பார்ப்போம் சார் நம்ம. நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.